நமக்கு தெரிந்தவரை சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடத்திய இந்த ஆடு மாடுகள் மாநாடு தான் இந்தியாவிற்கே அல்லது உலகத்திற்கே கூட இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சவரை ஒரு கால் நமக்கு தெரியாமல் வேறு நாட்டில் நடந்திருக்கலாம். அப்படி நடத்தக்கூடிய ஒரு வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு மாநாடு மதுரையில் நடத்தியிருக்கிறார். ஆடு மாடுகள் மாநில அளவுக்கு மாநாடு நடத்துறது முதல் வகையில் இப்போ தான் ஒரு நமக்கே அது ஆச்சரியமாக, அதே சமயத்தில் அதில் உள்ள அந்த பொருளாதார சமுதாய சமூக நீதி, இவர்கள் விலங்குகளை பார்த்தால் விலங்குகளை வைத்து எப்படி விலங்குகள் பெயரால் பணம் சம்பாதிப்பது என்பதுதான் திமுக அரசு. இப்போ இவங்களுக்கு சீமான் இப்படி ஒரு இந்த ட்ரெண்ட் புதுசாக இருக்குது. அவர் சொல்லும் விஷயம் நியாயமாக இருந்தாலும் யதார்த்தமாக இருந்தாலும் ட்ரெண்டு புதுசாக இருக்குது. இந்த புதுசாக இருந்தால் நிறைய பேர் அந்த பக்கம் லாஜிக்காக இருக்கு. சீமான் சொல்கிறது நியூட்ரலாக இருக்கான் பாருங்க, எந்த கட்சியும் சாராது. அவன் என்ன பண்ணுவான், இது நியூட்ரல், அவர் பேசுகிறது நியாயம் இருக்குது, லாஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போயிட்டா என்ன பண்ணுறது. அதனால் சீமான் கண்டபடி பேசுகிறாரு, அப்படி பேசுகிறாரு, இப்படி பேசுகிறாரு, புரியாமல் பேசுகிறாரு இப்படின்னு. ரெண்டாவது உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் இப்போ திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து ஒன்று தெரிஞ்சுக்கலாம், எதிர்கட்சிகளை பார்த்து, குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சீமானை பார்த்து திமுக அரசிற்கு பயம் அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்த பயம் அதிகரிக்க இவர்கள் அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண்ராஜ், சொல்லுங்கள் சார். நேற்றைய தினம் மதுரையில் ஆடு மாடுகளுக்கான மாநாட்டை சீமான் நடத்தி காத்திருந்தார். இது யாருமே எதிர்பார்த்த வரும் மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே இதை பாராட்டி ஆர்டிக்கல்லாம் வெளியிட்டிருக்காங்க. இந்த விளையத்தலை எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் இதை சொல்லும்போது திமுகவினர் இதை கிண்டல் பண்ணி நக்கல் நையாண்டி பண்ணி ஆடு மாடுகள் மாநாடுன்னு சொல்கிறாங்க. அதையும் நீங்கள் சேர்த்து கேட்கணும் கேள்வியில். ஏன்னு கேட்டால் இதுடைய தாற்பயம் என்ன, இதுக்கு பின்னால் உள்ள லாஜிக் என்ன? சீமான் ஆடு மாடுகள் மாநாடு நடத்தி எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இல்லை இந்திய வரலாற்றில் உங்களுக்கு இதுதான் முதல்ல. நிச்சயமா நமக்கு தெரிந்தவரை சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடத்திய இந்த ஆடு மாடுகள் மாநாடு தான் இந்தியாவிற்கே அல்லது உலகத்திற்கே கூட இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சவரை ஒரு கால் நமக்கு தெரியாமல் வேறு நாட்டில் நடந்திருக்கலாம். அப்படி நடத்தக்கூடிய ஒரு வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு மாநாடு மதுரையில் நடத்தியிருக்கிறார். அதை மிகவும் நம்ம வரவேற்கிறோம், பாராட்டுறோம். காரணங்களுக்கு போவோம். திமுகவினரை பொறுத்த வரைக்கும் அவங்க இதை கிண்டல் பண்ணுறாங்கன்னா, நான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவேன். 200 ரூபா கொடுத்து உட்கார வச்சு துணை முதல்வராக இருக்கிற அப்போ அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதே இங்கே உட்காந்து அவன் தண்ணி அடிச்சுட்டு ரம்மி விளையாடிட்டு இருந்தான். கூட்டம்லாம் வீடியோலாம் பார்த்தோம். அப்புறம் 200 ரூபா கொடுத்து பாட்டியம்மாலாம் கூப்பிட்டு அப்புறம் போகும்போது இப்போ ஒரு சமீபத்தில் கூட நம்ம பேசணும். அது அந்த தள்ளுமுள், அந்த ஊராட்சி ஒன்றிய தலைவர் எல்லாருக்கும் ஏதோ ரூபா நோட்டு கொடுக்குறாரு. அதில் ஆக திமுக மாநாட்டுக்கு திமுக தொண்டரே வரமாட்டேங்கிறான். கூப்பிட்டா அவனுக்கே ஆர்வம் இல்லை. அப்படியே கூப்பிட்டு நீங்கள் உட்கார வைக்கிறவங்கள உண்மையிலேயே 200 ரூபாய்க்காகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பயனுக்காக கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஆடு மாடுகளை விட அவங்க நிலைமை மோசம். இப்படியே அந்த 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 எண்ணியே பழக்கப்பட்டவர்கள். திராவிடம்ங்கிற பேர், திராவிடம்ங்கிறதே என்ன, சீமான் சொல்கிற மாதிரி தமிழர் அல்லாதவர் தங்களை தமிழ்நாட்டில் திடப்படுத்தி கொள்ள, தமிழ்நாட்டில் தங்களுக்கு அந்த கிரிப்பு போயிடாமல் இருக்கிறதுக்கு வைத்து கொண்ட கால்டுவெல் பீரியட்லேருந்து அந்த ஆளுக்கு கால்டுவெல்னு பேர் வச்சுக்க பேரில் ஃப்ராடுவெல்னு வச்சுருக்கணும். அப்படி அந்த மாதிரி ஆட்கள் சொல்கிறேன். ஜியு போப்பு இவெல்லாம் இவங்கெல்லாம் தமிழில் பிரமாதமாக எழுதினாங்க. என்னங்க அவங்க தமிழில் பிரமாதமாக, வெள்ளைக்காரன் எப்படிங்க தமிழில் பிரமாதமாக எழுதுவான்? அப்படி இருக்கும்போது எங்கேருந்தோ வந்தவன் எழுதுனது அவன் சும்மா பிரிவினைக்காக வெள்ளைக்காரங்கிட்ட காசை வாங்கிட்டு அவன் வெள்ளைக்காரன், நல்ல வெள்ளைக்காரன். இப்போது நம்ம ஆடு மாடு மாநாட்டுக்கு வருவோம்.
இந்த ஆடு மாடு மாநாடு அப்படிங்கிறது நம்ம வந்து எதுக்காகிறோன்னா, திமுக மாநாட்டை விட இந்த ஆடு மாடு மாநாடு வந்து சிறந்த மாநாடு. சந்தேகமே இல்லை. நான் வேணும்ன்ட்டே எதுக்கு சொல்கிறேன்னா, திமுகவில் நீங்கள் உட்கார வைக்கிறதெல்லாம் 200 கொடுத்து தண்டத்துக்கு அந்த 200 வந்து உட்கார வைக்கிற மாடு ஆடு. மனுஷங்களே சொல்கிறீங்க. அவங்களாம் மனுஷன் இல்லை. ஏன்னா மனுஷனாக இருந்தால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது சரியா இல்லையா, மனக்கு 6வது அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்கால மனுஷன். விலங்குகளுக்கு 5 அறிவும் மனிதனுக்கு 6வது அறிவும். அந்த 6வது அறிவு எது, சரியா தவறா என்று சிந்திக்கக்கூடிய அந்த அறிவு தான் 6வது அறிவு. நீங்கள் வந்து எல்லா இது வந்து ஏன் அப்படின்னு கேட்டால், எல்லா மதங்களும் என்ன சொல்லிக்கிறான்னு பாருங்கள். நான் இந்து மதத்துக்கு கடைசியாக வரேன், ஏன்னா சொன்னால் உடனே வந்து என்னை பார்த்து சங்கிம்பாங்க இல்லையா. அதனால் வந்து அது சொல்லுவாங்க, அது வழக்கமாக சொல்லுவாங்க. நான் சொல்கிறது வந்து கிறிஸ்தவ மதத்தில் எடுத்துப்போம். அதாவது இந்தியாவிற்கு வந்த பிற மதங்கள். இப்போ இங்கே இருக்கிற கிறிஸ்தவ சகோதரர்கள்லாம் எல்லாம் வெள்ளைக்காரனா, இங்கே இருக்கிற முஸ்லீம் சகோதரர்கள் எல்லாரும் அப்படியே பாரசீக வழித்தோன்றவர்களா, இல்லை நம்ம சகோதரர்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் எந்த காரணத்துக்காக மாறினாங்க, அதை பற்றி இல்லை, அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் இவர்கள் வழிபடும் அங்கே பெத்லஹேம், ஜெருசலம், இயேசு மேய்ப்பன். இன்னைக்கு கூட பாருங்கள், இயேசுவை பாராட்டி வரக்கூடிய புகழ்ந்து தோத்திரம் வரும்போது மேய்ப்பன் பாட்டு, சினிமா பாட்டில் மேய்ப்பன் அவனே பாட்டெலாம் இருக்குது. என்ன மேய்ப்பன்? ஆடு மேய்ப்பவர். கடவுளாக கும்பிடப்படும் தேவதூதனாக வரும் இயேசு வந்து ஆடு மேய்ப்பவர். இஸ்லாமிய தூதராக தேவதூதராக கருதப்படுபவர் முகமது நபி. அவரை வந்து ஆடு மாடுகள் மேய்த்தார் சிறு வயதில் சொல்கிறாங்க. அது தவறில்லை. அந்த தொழிலும் புனிதமானது, அர்த்தம் உள்ளது அப்படிங்கிற அர்த்தத்தில். எதுக்காக மதம்னு எதுக்காக வச்சான்? மனிதனுக்கு ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் மாதிரி. இந்த இடத்துல நீங்கள் ரெட் லைட்டு, அப்புறம் ஆம்பர் லைட்டு, அப்புறம் க்ரீன் லைட் வந்தால் போகலாம். ஆம்பர் வந்தால் ஸ்லோ பண்ணிடணும், இது வந்தால் ரெட் லைட் வந்தால் நிறுத்திடணும், குறுக்க கோடு போட்டால் கிராசிங்கில் போகணும். நான் கிராசிங்கில் தான் போனோமா, எங்கே வேணால் போவோம். போனால் டமார்னு ஒரு வண்டி வந்து இடித்து விபத்து வரலாம். அப்போது ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒரு சேஃப்டி, பாதுகாப்பு, மனித உயிருக்கான பாதுகாப்பு, உடலுக்கான பாதுகாப்பு, வாழ்க்கைக்கான பாதுகாப்பு. ஏன்னா உடல் உயிர் தாண்டி வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, நெறிமுறை. அதுக்காக தான் மதங்கள்னு கொண்டு வந்தாங்க. அந்த மதங்கள்லாம் ஒரு மதத்துக்கு ஒரு ஸ்டைல், ஒரு நம்பிக்கை. இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ மேய்ப்பன் சொல்லி இப்போ இந்து மதத்துக்கு வருவோம். கிருஷ்ணர், பகவான் கிருஷ்ணரை வந்து என்ன சொன்னாங்க, உலகத்துக்கே வந்து பகவத்கீதையை கொடுத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லாம் வந்து பகவத்கீதையை வந்து படிக்கிறாங்க, அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தான் பகவத்கீதையை மறந்துட்டோம். ஏன்னா நம்ம தான் வந்து ஸ்கூலில் வந்து சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கிக்காக அவங்க ஸ்கூலில் மதராசாவில் வந்து இது கற்றுக் கொடுக்கலாம், இதில் அவங்க கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் வந்து இந்து மதத்து பகவத்கீதையோ இல்லை வேறு ஒரு ராமாயணமோ மகாபாரதமோ எந்த பள்ளிக்கூடத்துலையும் கற்றுக் கொடுக்கக்கூடாதுன்னு வச்சது யார்? நம்ம அரசியல்வாதிகள். இது வாக்கு வங்கிக்காக தொட்டு நடப்பது. என்னென்னா, கிருஷ்ணன் என்ன பண்ணார், மாடு மேய்ச்சாருன்னு சொன்னாங்க. புல்லாங்குழல் ஊதினார், மாடெல்லாம் மயங்கி போய் அந்த இசையில் வந்துச்சு. அப்போது எந்த மதத்திற்கு போனாலும் கடவுள் என்பவரை மேய்ப்பவராக, ஆடு மாடுகள் மேய்ப்பவராக காண்பிக்கிறார்கள். நீங்கள் அதே மாதிரி மிருகங்களுக்கு வந்து அன்பு செலுத்தணும். இப்போ அதுதானே இப்போ இவர் சொல்கிறாரு, சீமான் சொல்கிறதுடைய தாற்பயம் தானே. அந்த மிருகங்களுக்கு அன்பு செலுத்தணுங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, நான் இந்து மதத்தை பற்றி அதிகமாக பேசுகிறேன். ஏன்னா நான் இந்து மதத்தை சேர்ந்தவன், எனக்கு அந்த மதத்தை பற்றி தெரியும், புத்தகங்கள் படித்திருக்கிறேன், புராணங்கள் எல்லாத்துலேயும் எடுத்துங்க. மிருகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுமார் குரங்கு, பிள்ளையார் யானை, தசாவதாரம் எடுத்திங்கன்னா முதல்ல மத்ஸ்யாவதாரம்னா மீன், அப்புறம் கூர்மாவதாரம்னா ஆமை, அப்புறம் வந்து நரசிம்ம வராக அவதாரம்னா பன்றின்னா நம்ம வந்து சாதாரணமாக சாக்கடையில் இருக்கணும். ஆனால் அதை கடவுளாக சொல்கிறான். அப்போனா என்ன அர்த்தம், நீ அதை போய் அதை மட்டமாக நினைக்காத, அதுக்குன்னு சில பயன்பாடுகள் இருக்குது. இப்போ பன்றி வந்து அங்கங்கே உள்ள கழிவுகளை வந்து அது தின்று உயிர் வாழக்கூடியது. அதாவது நம்ம சொல்லக்கூடியதுனா தூய்மை பணியாளர் பன்றி. தூய்மை பணியாளரை மட்டோன்னு சொன்னால் அது எவ்வளவு புத்தி கெட்டத்தனமோ அதே தான் பன்றி தன்னுடைய வேலையை செய்கிறது. அது இயற்கை அதை என்ன செய்ய சொன்னதோ அந்த கடமையை செய்கிறது. அது பன்றி அதுக்காக தூக்கி நீங்கள் வந்து தோளில் வச்சுக்கிறதும் வச்சுக்காது உங்கள் சௌகரியம். ஆனால் என்ன சொல்கிறான், அதையும் நீ மதிக்கணும்,
அதோடைய பயன்பாட்டை புரிஞ்சுக்கொள்ளணுன்றதுக்காக வராக அவதாரம். அப்புறம் ராமாயணத்தில் எடுத்திங்கன்னா அனுமார குரங்குன்னாங்க, அதாவது குரங்கை வந்து வானரம்னு சொல்லி. அப்புறம் ஜடாயு என்ற கழுகு பறவைன்னு சொன்னாங்க. சர்வேஸ்வரருங்கிறது வந்து யாழி ப்ளஸ் சிம்மம், நரசிம்ம அவதாரங்கிறது சிம்மம். இப்படி உங்களுக்கு வந்து நிறைய வந்து அதே மாதிரி வாகனங்கள் பாருங்கள். இந்து மதத்தில் சொல்கிறேன் வாகனங்கள் பாருங்கள். பிள்ளையாருக்கு பார்த்திங்கன்னா மூஞ்சூர், முருகனுக்கு பார்த்திங்கன்னா மயில், விஷ்ணுவுக்கு பார்த்திங்கன்னா கருடன், சிவனுக்கு வந்து காளை, மகிஷாசுரமர்த்தினி பார்த்திங்கன்னா எருமை மாடு. வழக்கமாக நம்ம ஒருத்தனை பார்த்து எருமை அப்படின்னு சொன்னாலே ஏதோ தரக்குறைவாக சொல்லுவோம். ஆனால் அந்த எருமைக்கும் ஒரு மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் எருமை பால் குடித்தா இன்றைக்கி பாதி முக்கால்வாசி இடத்துல வந்து எருமை பால் தான் சாப்பிட்றாங்க. பசும்பால் கம்மி தான், எருமை பால் தான் அதிகம். காமதேனு அதுவும் பசுவுடைய ஒரு உருவம் தான். என்ன, காமதேனு இருந்தால் அப்படியே கொட்டும் பணம். அப்போ காமதேனு மூட நம்பிக்கை அப்படின்னு நினச்சி நீங்கள் நம்பிக்கை இல்லை, ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லை, சனாதன எதிர்ப்பு. சிம்பிள். பசு, அதுதான் சீமான் பேசியிருக்காரு. பசு பால் தருகிறது, அதோட தோல் பயன்படுகிறது, எல்லா விதத்திலையும் பயன்படுகிறது. அவர் சீமான் பேசினதை ஒட்டி அதற்கு ஒட்டி ஆதரவாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள், கூடுதலாக சொல்லக்கூடிய அதை விரிவாக வீட்டில் வந்து மாட்டுடைய சாணம் வந்து வரட்டி அந்த காலத்தில் மண் வீடு, அந்த மண்ணுக்கு வெளியில் செவுத்தில் வந்து சுண்ணாம்பு செவுத்தில் வரட்டி தட்டுவாங்க. அது ஏன் அங்கே போய் தட்டுறாங்க? இந்த வரட்டி காஞ்சா அடுப்புக்கு பயன்படுது, அதில் அந்த வெக்கலையும் கலந்துருவாங்க. சரிங்களா? அப்போ வந்து என்னன்னால் நம்ம வந்து தெரியல. இப்போ மெட்ராஸில் வரட்டி எங்கே கிடைக்கும்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கூகுளில் போட்டு தான் எங்கே கிடைக்கும்னு விசாரிக்கணும். நமக்கு அதோடைய ஏன்னா அந்த வரட்டி தட்டும் பொழுது அந்த சாணியின் அந்த குளிர்மை தன்மையால் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை குறைகிறது, வெயிலுடைய கடுமை குறைவாக தெரிகிறது. என்ன, ஆணிரைனா மாடுகள். 100 மாடு வச்சுருக்கான், அந்தாலும் 500 மாடு. அப்போ பெரிய ஆளியா இருந்தாலும் நம்மகிட்ட 100 மாடு இருக்கு, அவன் 500 மாடு வச்சுருக்கான். அப்போது எப்படி தங்கத்துக்கு என்ன ஒரு மரியாதை இருக்கோ அந்த மதிப்பு வந்து ஆடுகளோ அல்லது மாடுகளோ, மாடுகள்னு சொல்லும்போது ஆடு அல்லது மாடுகள், ஏன்னா அது வீட்டு வளர்ப்பு. நாய் கூட ஒருத்தன் வந்து மிஞ்சி போனால் ஒரு நாய் தான் வளர்ப்பான் வீட்டில். சில பேர் கொஞ்சம் அது ஒரு ஆர்வத்தில் ஏதோ ஒரு 2 4ன்னு வளர்க்கலாம். 100 ஆடு 100 மாடு வச்சுருக்கிறோம். அதே மாதிரி 100 நாய் யாராவது வச்சுருப்பானா பார்த்துருக்கீங்களா? இல்லை, வாய்ப்பு இல்லை. நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாயில் கூட திமுகவை பொறுத்த வரைக்கும் கார்பரேஷனில் வந்து 20 கோடி ரூபா வந்து 139 நாய்க்கு வந்து கருத்தடை பண்ணுறதுக்கு 20 கோடி ரூபா செலவு கணக்கு அமைச்சிருக்காங்க. ஒரு நாய்க்கு கருத்தடை பண்ணுறதுக்கு 15-16 லட்சம் ரூபா கணக்கு வருது. ஏன் மனுஷன் போய் நல்ல பெரிய 5 ஸ்டார் ஆஸ்பத்திரியில் பண்ணாலே ஒரு 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா தான் வரும் செலவு. 4 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தால் ஒரு 2 லட்ச ரூபா வரும். ஒரு நாய்க்கு கருத்தடை பண்ணுறதுக்கு 15-16 லட்ச ரூபா கணக்கு காமிக்கிறாங்க, செலவாகாது. இவர்கள் நாய், ஆடு, மாடு, ஊப்பின்னா உங்களுக்கு தெரியும், உடன் பிறந்தவர்கள் 200 ருபீஸு. இவங்களுக்கு வித்தியாசமே கிடையாது. ஆடு, மாடு, நாய், ஊப்பி எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதிலிருந்து நமக்கு என்ன லாபம், அவங்கள எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம். தெருநாய் வந்து தெருநாய் கருத்தடை ரைட்டு, ஒரு 20 கோடி போடு. இந்த 20 கோடிக்கு நீங்கள் வந்து உண்மையிலே 20 கோடி செலவு பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நாய்களுக்கு, தெருநாய்களுக்கு வந்து கருத்தடை பண்ணியிருக்கணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸே இருக்குது சார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இருக்குது, வெட்டினரி ஹாஸ்பிட்டலே இருக்குது, ஃப்ரீயாக பண்ணுவாங்க அங்கே. ஆமாம், டாக்டர்ஸ் அசைன் பண்ணால் கூட ஒரு லட்ச ரூபா 10 டாக்டர் என்ன பண்ணாலும் 1 லட்ச ரூபாவில் கூட ஆகாதுங்க. ஒரு 2000 ரூபா 3000 ரூபாவில் ஒரு கருத்தடை பண்ணுவாங்க. நீங்கள் வந்து 139க்கு சில லட்சங்கள் கூட ஆகாது, 20 கோடி ரூபாய். ஸோ இவர்கள் நாய், மாடு, ஆடு எல்லாத்தையுமே பணம் செய்யும் ஒரு பொருளாகத்தான் நினைக்கிறார்களே தவிர அவர்களை மனிதர்களையே அப்படி தான் நினைக்கிறாங்க. 200 ருபீஸே அப்படி தான் நினைக்கிறாங்கன்னால், அதே மாதிரி ஓட்டுனா என்ன 2000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டு போகிறான், அவனை என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஆடு மாடை விட கேவலமாக நினைக்கிறீர்கள். நிச்சயமா இல்லையா? ஸோ அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆடு, மாடு, பன்றி, கழுதை, நாய், குரங்கு, ஊப்பி, வாக்காளன், மனிதன் எல்லாரும் ஒன்று தான். ஸோ இவங்களை நம்ம விட்டுருவோம். நீங்கள் அந்த ஆணிரைன்னு சொன்னேன். ஆணிரைனா வந்து பசுக்கள்,
பசுக்கள் தான் செல்வம் அப்படின்னு ஒரு பீரியட்லேயே எல்லா சங்க இலக்கியங்கள் தமிழ்னு பேசுகிறாங்கல்ல, இவங்க தான் எங்கே தமிழ்னு பேசுகிறாங்க, திராவிடர்னு தானே பேசுகிறாங்க. ஏன்னா இவர்கள் தமிழர் அல்லாத பிற மொழி பேசுபவர்கள். நான் வந்து அவங்கள எல்லாரையும் தமிழ்நாட்டிலேருந்து விரட்டிடணும்னு சொல்லலை. மதராஸ் மாகாணமாக இருக்கும் பொழுது எல்லா மொழி பேசுபவர்களும் தாய்மொழியாக கொண்டவர்களும் இங்கே இருந்தாங்க. நான் அவர்களை தமிழர்கள் என்று ஏற்றுக்கொள்வதற்கு நான் அன்றும் தயார், இன்றும் தயார், என்றும் தயார். வீட்டில் வந்து அவங்க தெலுங்கு பேசுகிறாங்க, வெளியில் தமிழ் பேசுகிறாங்க, ஆனாலும் அவன் தமிழனி இல்லை அப்படின்னு அவனை வந்து உடனே ஆந்திராவுக்கு போ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் கீழடியில் கண்டுபிடிச்ச அவன் முகத்தை வந்து அந்த கிராஃபிக்ஸில் போட்டு பார்த்தா ஆப்பிரிக்கா, யுரேஷியா, அதாவது பாரசீகத்தில் இருக்கிற முகம் மாதிரி இருக்குங்கிறான். அப்போது நீங்கள் தமிழனை வந்து ஆரிய திராவிடம்னு நடுவில் வந்து ஒரு பொய்யான ஒரு பரப்புரை சொல்லி பண்ணி இன்றைக்கி வந்து அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே டிஎன்ஏன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படியா இருந்தால் யாரும் வந்து இங்கேருந்து ஆசியா உண்மையில் என்ன என்று பார்த்தீர்களானால் தமிழர்கள் தான் இங்கிருந்து உலகம் பூரா போய் அங்கங்கே இருந்திருக்காங்க. ஆனால் தான் முருகப்பெருமான் வந்து சீனாவிலையும் வழிபடுறாங்க, வியட்நாமில் வழிபடுறாங்க, அங்கோர்வாட்டில் வழிபடுறாங்க, இந்தோனேஷியா மலேசியாவில் வழிபடுறாங்க. பிள்ளையார் வந்து விநாயகர் வந்து எங்கள் சைபீரியாவில் அங்கே வந்து -25 -45 குளிருங்க. மனிதர்களே வந்து ரொம்ப அபூர்வமாக சில இடத்தில் தான், சில கிராமங்கள் தான் இருக்குன்னு அந்த மாதிரி இடங்களில் வந்து விநாயகர் விக்கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்கள் இல்லை, நீங்கள் ஒரு காலத்தில் இந்தியர்கள் என்று சொல்லக்கூடிய பாரத நாட்டை சேர்ந்தவர்கள், இவர்கள் வந்து இப்போ சேர சோழ பாலம்லாம் சீனா வரைக்கும் போனாங்கல்ல. இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா ஜாவான்னு சொல்கிறது என்ன, சாவகம். சொர்ணத்தீவுன்னு அன்றைக்கி சொன்னது வந்து இன்றைக்கி வந்து சுமத்ரா. அட்சய முனைன்னு சொன்னது தான் இன்றைக்கி ஆச்சே. எல்லாம் தமிழர்கள் ஆண்ட பகுதி. இப்போ தமிழர்கள் தான் இங்கேருந்து வந்து உலகம் பூரா போயிருக்காங்க. அப்படி வரும்போது பிற மொழி கலப்பு இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவன் அங்கே போகிறான்னு நீங்கள் அந்த மொழியை கற்றுக்கிறான். இப்போ நான் இந்தோனேஷியாவில் 18 வருஷம் இருந்தேன். அந்த நாட்டுக்கு ஜனாதிபதிக்கு நான் ஆலோசகராக இருந்தேன். எதனால் இருந்தேன்? அந்த மொழி நான் பேசினேன். நான் தமிழன் இல்லையா? சொல்ல முடியாது. தமிழ் ஏன்னா இந்தோனேஷியன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இந்தோனேஷியாலையும் ஏற்றுக்க மாட்டாங்க. எப்படி ஏற்றுப்பாங்க என்ன இந்தோனேஷியனாக? ஆனால் ஆலோசகராக ஏற்றுட்டாங்க. அது வந்து ஒரு திறமையினாலேயோ இல்லை வேறு ஒரு பல காரணம். உண்மையாக என்ன சொல்ல போனால் அந்த மொழியை நான் நல்லபடியாக கற்றுக்கிட்டேன். ஒரு மொழியை கற்றுக்கிறதுனால தப்பு, எந்த மொழியும் திணிப்பு கூடாதே தவிர மொழி கற்றுக்கிறதுனால தவறே இல்லை. இப்போ நம்ம போய் அங்கே போய் அந்த மொழியை கற்றுக்கிட்டது ஐயே, நம்மளே ஒரு புது ஊருக்கு போகிறோம், அந்த ஊரில் ஐயா தண்ணி கொண்டு வா, சாப்பாடு பசிக்குதுன்னு சொல்கிறதுக்கு அந்த மொழியில் 2 வார்த்தை தெரிஞ்சாதானங்க நீங்கள் பிழைக்க முடியும். இதில் ஒன்றும் தவறில்லை. ஆனாலும் உங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது, அவ்வளோதான் நம்ம சொல்கிறது யாருக்காக இருந்தாலும். அப்போ தமிழர்கள் உலகளாக பறந்து இருக்கிறதா, அதனால் எங்கெல்லாமோ இருக்குது. இப்போ நம்ம சீமான் சொன்னதை வந்து கிண்டல் பண்ணுபவர்கள், அப்போது தமிழ்நாட்டில் வந்து நமக்கு முன்னால் உள்ள புராணங்களை, இதிகாசங்களை, சங்க இலக்கியங்களை, சங்க இலக்கியங்கள்லாம் நம்ம சொல்கிறது உங்களுக்கு தெரியும். சிலப்பதிகாரம், மணிமேகலை உட்பட எத்தனையோ அந்த மாதிரி வந்து பக்தி இலக்கியங்கள், நாயன்மார்கள் எழுதினது, தேவாரம், திருவாசகம் போன்றவை, ஆழ்வார்கள் எழுதியது, இப்படி மத சார்பற்ற, சமண சார்ந்தது, பௌத்தம் சார்ந்தது, ஆக தமிழ் சங்க இலக்கியம் எங்கே போனாலும் ஆடு மாடு விலங்குகளுக்கு வந்து உரிய மதிப்பு மரியாதை. ஏன்னு கேட்டால் இது எல்லாமே வந்து பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய, பொருளாதாரத்தை செழிப்பாகவோ அல்லது வந்து சரியாக பராமரிக்கலைன்னா பொருளாதாரம் வற்றி விடுகிறது. பொருளாதாரம் வற்றினால் சமுதாயம் பாதிக்கப்படுகிறது. ஆனால் சார், இதை வந்து சீமான் அவர்கள் பேசும்போது திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பிற்போக்குத்தனமாக இருக்குது, குலத்தொழிலை வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒன்று, பாஜகவோட சித்தாந்தத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏங்க தாத்தா முதல்வர், பையன் துணை முதல்வர், மறுபடியும் துணை முதல்வராக இருந்தது வந்து அவர் முதல்வர், அவர் பையன் துணை முதல்வர், இது குலத்தொழில் இல்லையா? அப்போ ராஜாஜி சொன்ன அந்த வர்ணாசிரமத்தை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களா? இப்போ சீமான மொத்தம் குறி வைக்கிறாங்களா சார்? அது எப்படி சார் பார்க்குறது? தான் பக்கம் இருக்கிற தவிர வந்து ஏங்க எதிரி வளர்ந்து விடக்கூடாதுங்கிறது வந்து வழக்கமான ஒரு விஷயம் தானே. எதிரி வளர்ந்து விடக்கூடாது. எதிரியை வந்து நம்ம அவர் என்ன சொல்கிறோம், அவர் ஆணு வாயை திறந்தாலும் அவரை வந்து நம்ம விமர்சனம் பண்ணணும், ஓன்னு அவர் பேசினாலும் அது ஆ சொன்னாலும் ஓ சொன்னாலும் அதை விமர்சனம் பண்ணணும், ஒன்றுமே சொன்னாலும் மௌனமாக இருந்தாலும் அதை விமர்சனம் பண்ணணும். அதுதானே அரசியல்ன்றது, அதுதானே.
அந்த வகையில் வந்து சீமானை வந்து அவர்கள் மறுபடியும் மீண்டும் மீண்டும் விமர்சனம் செய்கிறார்கள் என்றால் திமுகவிற்கு சீமானை பார்த்து பயம் அதிகமாகி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். இது வந்து நான் சீமான்னு மட்டும் சொல்லலை, எதிர்க்கட்சிகளை பார்த்து நாங்கள் வந்து 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம், எந்த கும்பனும் வழக்கமான டயலாக்லாம் விட்டது இப்போ பயமாக இருக்குல்ல. இந்த வடிவேல் காமெடி ஒன்று வருமே சார், பார்த்திபனும் வடிவேல் நிற்கும் போது நல்ல மீன் வேணும், அதை அழிச்சதே வருவாங்களோ ஒன்று. ஆமாம், அந்த மாதிரி இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில், நான் இந்து கோயில் பற்றி சொல்கிறேன், நான் இந்து ஆனாலும் இந்து கோயில், எந்த இந்து கோயில் சிவன் கோயிலுக்கு போனாலும் முன்னால் வந்து என்ன உட்காந்துருக்கு, சிவனுக்கு முன்னால் நந்தி இருக்கும். நந்தி என்ன மாடா? இல்லை, காளை, மண்டிட்டு கொண்டு உட்கார்ந்து இருக்கும் காளை. யார் போனாலும் முதல்ல நந்தியை வந்து கும்பிட்டுட்டு தான் வந்து, அதான் நந்தியை பார்த்துட்டு நீங்கள் போகிறீங்களோ இல்லையோ, அது காதில் சில பேர் குறைகளை சொல்லுவாங்க, அது அவரவர்கள் நம்பிக்கை. நீங்கள் நந்தியை தாண்டி நந்தியை பார்க்கும்போது அப்படின்னு போட்டுக்கிட்டு தான் நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஆக கடவுளை பார்க்கும்போது கூட அந்த மிருகத்தை, அந்த காளையை வணங்கி விட்டு தான் கடவுளையே நீங்கள் அந்த உள்ளே போகிறீங்க. அது கூட சிவபெருமான் வந்து ஒரு புராண கதையில் வந்து கதையாக பார்க்காமல் அதில் உள்ள தத்துவத்தை பண்ணி, அதை கதை நினைங்க, நிஜமாக நடந்ததுன்னு நினைங்க, அது வேறு விஷயம். தத்துவம். நந்தனார் வந்து அவர் வந்து அந்த காலத்தில் வந்து தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவராக கருதப்பட்டவர். அவர் வந்து நான் போய் சிவனை பார்க்கணுன்னாரு. தில்லை நடராஜர், தில்லைன்னா சிதம்பரம், அது மாதிரி வந்து நிறைய கோயில், சிவன் கோயிலாக நான் சுற்றுப்பயணம் போனோம், ஆன்மீக சுற்றுப்பயணம். அப்போ வந்து முதலாளி அவர் எங்கேயோ ஒரு வீட்டில் வேலை செய்கிறாரு. முதலாளி வந்து அதெல்லாம் நீ போக முடியாது, உனக்கு என்னையா ஏதாவது சிவன் கோயிலெலாம் வேலையை பாரு, நம்மகிட்ட வந்து லீவு கேட்குறாரு வேலை செய்கிறவர், அதான் அப்புறம் அடுத்த மாதம் போய்க்கலாம் அப்படி ஏதோ ஒரு இயல்பில் சொல்கிறாரு, என்ன காரணத்தினாலும் சொல்கிறார். அப்புறம் அவர் ஒரு வழியாக வந்து அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு கோயிலாக போகிறாரு. அப்போது ஒரு கோயில் இதில் பட்டீஸ்வரத்தில் ஒன்று, இன்னொரு கோயிலையும் சொல்லுவாங்க. அப்போ வந்து அப்போ வந்து அந்த பீரியடில் வந்து கோயிலுக்குள்ளே ஒரு சாராரை வந்து உள்ளே அனுமதிக்காத பீரியடு. இப்போ ராஜாஜி குலக்கல்வின்னு சொல்கிறாங்களே, அவர் வந்து தான் சட்டம் கொண்டார். தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய பட்டியலின சாதியினர், எல்லா சாதியினருமே ஆலயத்தில் நுழையலாம், அவர்களை கோயிலுக்குள் விட வேணும், அவர்களை தடுத்தால் அது வந்து சட்டப்படி குற்றம்னு கொண்டு வந்தது யார்? ராஜாஜி. ஆனால் அவரை பார்த்து குலக்கல்வின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து குலக்கல்வியை பற்றி இப்போ அரசியலையே வந்து குலக்கல்வி திட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க, குடும்ப தொழிலாக கொண்டு வந்துட்டாங்க, குலத்தொழில். ஆமாம். நீங்கள் இப்போ மீனவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த மீன்பிடி இதில் வந்து அதற்கான உதவிகளை செய்கிறோம், அதற்கான பயிற்சி கொடுக்குறோங்கிறாங்க. நல்லா நினச்சி பாருங்கள், மீன் வந்து தண்ணியில் இருக்குது, இதுக்கு என்ன கவர்மெண்ட்டில் இவங்க தான் வந்து புலிக்குட்டிகளுக்கு வந்து வேட்டையாடுவதற்கு பயிற்சின்னு சொல்லி ஒரு 16 கோடியோ என்னமோ கணக்கு காமிக்கிறது தானே. ஏங்க புலி பிறந்ததுன்னா தானாக அவங்க அம்மா புலியோ அப்பா புலியோ அதுக்கு வந்து வேட்டையாடுறதுக்கு சொல்லி கொடுத்துரும். மான்குட்டி தானாக வந்து புலியை பார்த்தாலோ சிங்கத்தை பார்த்தாலோ தப்பி எப்படி ஓடணுங்கிறத வந்து அந்த மானுடைய அப்பா அம்மா அதுக்கு சொல்லி கொடுத்துரும். இது வந்து இயல்பாக மனித குலத்தில் மட்டும் இல்லை, இப்போ நம்ம பசங்களுக்கு சொல்லித்தரோம்ல, ஸ்கூலுக்கு போகும்போது யாராவது வந்தால் இப்போ வந்து புதுசாக வந்தவங்க ஏதாவது மிட்டாய் வாங்கி கொடுத்தா சாப்பிடாத, இப்படி நம்ம சொல்கிற மாதிரி பேச தெரியாத மிருகங்கள் கூட கம்யூனிகேட் இது நீங்கள் என்ன புலிக்கு வந்து வேட்டையாட கற்றுக் கொடுக்குறது, நாய்க்கு கொலைக்க கற்றுக் கொடுக்குறேன், அப்புறம் நாய்க்கு கொலைக்க கற்றுக் கொடுக்குறேன், அப்புறம் மீனுக்கு வந்து நீந்த கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி இவங்க தான் வந்து இதை வந்து பணம் பண்ணுவதிலேயே வந்து இதெல்லாம் வந்து பண்ணுறாங்களே தவிர. ஏன்னா இவரை வந்து ஆபயன் குன்றும் அறுதொழிலோரும் நூல் மறப்பர் காவலன் காவான் எனில், ஆறு திருவள்ளுவர், உலகிற்கே ஆசான் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவள்ளுவர், தமிழர்களின் பெருமை. அவர் என்ன சொல்றாரு, பயன் குன்றும், பசுவினால் வரக்கூடிய பயன் குன்றும்னா பசுவை நீங்கள் சரியாக பாதுகாக்கலைன்னா அதனால் வரக்கூடிய பயன் குன்றும். அப்போ என்ன ஆகும்னா அதோடைய பலன் என்ன ஆகும்னு சொல்கிறாரு. அறுதொழிலோரும் நூல் மறப்பர். அறுதொழில்னா 6 வகை தொழில். அந்த காலத்தில் இன்றைக்கி 100 வகை தொழிலாக இருக்கும், அன்றைக்கி எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பேஸ் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 வகை தொழிலுக்குள்ளே தான் வரும். நீங்கள் அது நான் வந்து சாதி ரீதியாக சொல்லலை, தொழில் ரீதியாக சொல்கிறோம். இப்போ நம்ம ஐடி, மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங் ஒரு 3,
இந்த மாதிரி வந்து ஒரு சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி 6 வகைன்னு இன்றைக்கி நீங்கள் வகைப்படுத்துறது ஒரு வகை, அன்றைக்கி வகைப்படுத்துறது ஒரு வகையாக இருக்கும். அப்போது அறுதொழிலோரும் நூல் மறப்பர். நூல்னா வந்து புஸ்தகத்தை மறப்பாருங்கள, அவனுடைய ரூல்ஸு, அவனுடைய கொள்கை, அவனுடைய கோட்பாடு, அவனுடைய தர்மம், அவனுடைய கடமை, இது அத்தனையும் மறந்துடுவான். எப்போ ஆ பயன் குன்றும் குன்றினால் ஆனா பசு மாடு. எப்போ இதெல்லாம் எப்போ நடக்கும்னு சொல்கிறாங்கன்னா, மாடு மூலமாக வரும் பலன் குன்றி போயிடும். அறுதொழில் செய்வரும் வந்து அவன் வேலையை மறந்துடுவான். எல்லோரும் போய் டாஸ்மாகில் உட்காந்து மட்டையாகி விடுவான் வேலைக்கு போகாமல். அன்றைக்கே திருவள்ளுவருக்கு தெரிஞ்சிருக்கு திமுக வரும் ஆட்சிக்கு. அப்போது காவலர் காவான் எனில்னு சொன்னார். இதை வச்சு தான் திமுகன்னு சொன்னேன். காவலர்னா யார்? காவலர்னா போலீஸ்காரன் இல்லை, அந்த விஷயத்தை அரசன். அரசன் அப்போ அரச இதுதானே, முறை தானே, மன்னராட்சி. அரசன் ஆள்பவன் அரசுன்னு வச்சுங்க. காவான் எனில் அவன் பாதுகாக்கவில்லையானால், எதை பாதுகாக்கவில்லையானால் மறுபடியும் அங்கே போகிறோம். ஆடு மாடுகளை பாதுகாக்கவில்லையானால் 6 தொழில் பண்ணுறவன், அது வேறு வேறு தொழிலாக இருக்கட்டும், அது 6க்குள்ளே அடக்கிட்டார். அறுதொழிலோரும் நூல் மறப்பர். அவனுடைய தொழில் மறந்துடுவான், அவன் செய்ய வேண்டியதை மறந்துடுவான். அவன் செய்ய மறந்தால் என்ன ஆகும்? நாடு சுபிட்சம் இழக்கும், பொருளாதாரம் பாதிக்கப்படும். எப்போ ஆள்பவன் அரசு இந்த ஆடு மாடுகளை சரியாக பாதுகாக்கவில்லையானால், தெருநாய்க்கு ஒரு நாய்க்கு 16 லட்சம்னு கணக்கு எழுதுவீர்களானால் இப்படி தான் ஆகுன்றத அவருக்கு ஏதோ ஒரு பாவம் தீர்க்க தரிசனம். இந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு குரல் கூட போட்டிருக்காரு. ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழி வந்ததில் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதாவது மாட்டுக்கு தண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மனிதாபிமானத்திலேயே மிகவும் அடிப்படையானது. மாட்டுக்குன்னா நீங்கள் விலங்குகளுக்குன்னு வச்சு ஒரு தண்ணி, இப்போ நம்மளே இருக்கோம், ஒரு ஆள் வந்து உட்காந்துருக்காரு, ஐயா தண்ணி குடிக்கிறீங்களா, ஃபஸ்ட்டு அதான் கேட்குறோம். இட்லி சாப்பிட்றீங்களா, பிஸா சாப்பிட்றீங்களா, பாஸ்தா சாப்பிட்றீங்களா, கேட்குறது இல்லை நம்ம, இல்லையா? இது வந்து இயல்பான ஒரு விஷயம். இந்த தண்ணீர் குடிப்பது என்பது மிகவும். அப்புறம் வந்து காற்று வருதா, கொஞ்சம் தள்ளி நில்லுங்கப்பா காற்று வரட்டும். ஆக இந்த பஞ்சபூதங்களை தான் நம்ம நம்பி இருக்கோம். ஏங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அவருக்கு மூச்சு சரியாக லங்ஸு ஃபங்க்ஷன் பண்ணலைங்க, ஆக்சிஜன் வைக்கணும், வச்சுருங்க. நம்ம சொந்தக்கார யாராவது அந்த பக்கம் போய் அந்த பில்லிங் கவுண்டரில் கேட்டிங்கன்னா தான் வந்து அப்போ தான் சாயந்தரம் வந்து எவ்வளோங்க இது வரைக்கும் இருக்குது, நீங்கள் 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கட்டுறீங்க, ஆல்ரெடி வந்து 1.25 லட்சம் தாண்டிடுச்சு, 200 லட்சம் கட்டுங்க. ஏங்க டெய்லி ஆக்சிஜன் 6 நாளைக்கு வச்சுருக்குங்க ஐயா. ஒரு நாளைக்கு ஆக்சிஜனுக்கு அவன் ஏதோ ஒரு 15,000 ரூபா, எனக்கு தெரியாது, ஒரு தோராயமாக சொல்கிறேன். தினமும் வந்து நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஆக்சிஜனை நாம் வந்து உள்ளே இழுத்து நாம் வந்து இருக்கோம். இறைவன் இல்லை, நம்மை மீறிய ஒரு சக்தி, அது வேணால் இயற்கை, எப்படி வேணால் வச்சுங்க. இந்த ஆக்சிஜனுக்கு உங்களுக்கு ஃபீஸ் கேட்டாங்க இல்லை. இந்த ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறதுக்கு ஆக்சிஜன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு 10,000 ரூபாயோ 15,000 ரூபாயோ இல்லை அதுக்கு ஆஸ்பத்திரி செலவு சேர்த்து 50,000 ரூபா ஆகுதுன்னா, தினம் நீங்கள் வந்து ஆக்சிஜன் காலை 24 மணி நேரமும் ஆக்சிஜன் நீங்கள் வந்து வெளியிலிருந்து எடுப்பதற்கு கடவுள் பில் போட்டார்னா எவ்வளவு ஆகும் பாருங்கள். உங்களால் இப்படி சம்பாதிக்க முடியும். நான் வந்து கடவுள் அந்த சைடில் சொல்லலை. இதுதான் இயற்கையுடைய, அதை இயற்கைன்னு சொல்லுங்கள், கடவுள்னு சொல்லுங்கள். அப்போ ஆவிற்கு நீர், அந்த மாட்டுக்கு நீங்கள் தண்ணி வைக்கிறது வந்து இறப்பு. அதுக்காக கூட நீ போய் வந்து யாருக்கிட்டையும் போய் வந்து பிச்சை கேட்கக்கூடாது. நாவிற்கு இரவின், அதாவது அதை என்ன சொல்கிறாங்க வந்து, அதாவது என்னென்னா அது அந்த நாக்கு வந்து செத்து போன நாக்கு. அதாவது போய் இன்னொருத்தங்கிட்ட போய் பிச்சை எடுக்கக்கூடாது, பிச்சை எடுப்பது கேவலம் இப்படிங்கிறார் திருவள்ளுவர். அது சொல்லும்போது என்ன உதாரணம் சொல்கிறாருன்னா, உனக்கு பசி எடுத்தாலும் பிச்சை எடுக்கக்கூடாது, உனக்கு உயிர் போனாலும் பிச்சை எடுக்கக்கூடாது. இந்த உதாரணம்லாம் சொல்லலை அவர். எந்த உதாரணம் சொல்கிறாரு? ஆவிற்கு நீரென்று இறப்பினும், உன் உயிரை விட, உன் பசியை விட, உன்னுடைய உடல் அதோடைய தேவைகளை விட ஒரு பசுவிற்கு இல்லை மாட்டிற்கு தண்ணி வைக்கணும்னு கூட நீ போய் பிச்சை எடுக்கக்கூடாது. அப்போ உன்னோட உயிரை விட, உடலை விட, உன்னுடைய தேவைகளை விட ஒரு மாடுங்கிறது, நீ ஆடு மாடு விலங்குகள்னு வச்சுக்கலாம். ஒரு விலங்குக்காக தண்ணி வேணும்னு கூட நீ போய் பிச்சை எடுக்கக்கூடாதுன்னா
அடிப்படை மனிதம் என்பது அந்த விலங்குகளுக்கு உண்டானதை அதை பராமரிப்பது தான் என்பதை அவர் எப்படி அழகாக சொல்கிறார். உனக்கு பசிக்குது, உனக்கு வேர்க்குதுன்னு தண்ணி கேட்கறது அப்படின்னு சொல்லலை திருவள்ளுவர். அவர் சொல்ல தெரியாதா? இவ்வளோலாம் தெரிஞ்சாளுக்கு. ஆக நம்ம திருப்பி சீமான் பேசுனதுக்கு வர்றோம். ஆடு மாடுகள் மாநில அளவுக்கு மாநாடு நடத்துறது முதல் வகையில் இப்போ தான் ஒரு நமக்கே அது ஆச்சரியமாக, அதே சமயத்தில் அதில் உள்ள அந்த பொருளாதார சமுதாய சமூக நீதி, நீங்கள் தான் சமூக நீதி, இவர் ஈரோட்டுக்காரர் தான் சமூக நீதி பண்ணார்னு. நீங்கள் பெண்களுக்கு என்ன சமூக நீதினது? தினம் பாலியல் வன்முறையை தவிர வருது. 19 வயது இளைஞன் மூதாட்டியை பண்ணுறான், சிறுமியா 10 வயது சிறுமியை மற்றவங்க இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. தமிழ்நாட்டில் பெண் உரிமை என்றால் என்னன்னு இப்போ கூட மதுரையில் அந்த 200 கோடி ரூபா சொத்து வரி விஷயமாக ஊழல் நடந்தது பார்த்தீங்கன்னா, அதில் 5 மண்டல தலைவர்கள் திமுக நிர்வாகிகள், அவங்க 8 பேர் கைது பண்ணியிருக்காங்க. 200 கோடி ரூபா வேணுங்கிறவனுக்கு மட்டும் காசை வாங்கிட்டு கம்மியாக சொத்து வரி. உங்கள் வீட்டுக்கு 100 ரூபா வரி போடணும், அந்த 1000 ரூபா வரி போடணுன்னு வைங்க. அவங்க வேண்டிய ஆள் திமுக சார்பான ஆள் இல்லை, காசு லஞ்சம் வாங்கிட்டு 500 ரூபா 200 ரூபா அவங்ககிட்ட வாங்கிடுது. இது ஒரு உதாரணமாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி 200 கோடி ரூபாய்க்கு மதுரை மாநகராட்சியில் 200 கோடிங்கிறது ஒரு பெரிய பணம் தானே ஒரு மாநகராட்சி. இது வெளியில் இதில் மாட்டினவங்க யாருன்னா அதிகாரிகள்லாம் கைது. அதிகாரி, அலுவலர், அந்த துணை மேயரோட பிஏ வரைக்கும், நகரத்தந்தை மேயருடைய பிஏ வரைக்கும், உதவியாளர் வரைக்கும். இப்போ துணை மேயர் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் அண்ணன் சு வெங்கடேசன் அவர்கள் மதுரையில் எம்பியாக இருக்கார். சு என்றால் சும்மா இருக்கும் வெங்கடேசன், அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். பாயத்தரங்கலையே உங்கள் துணை மேயர் இருக்கிற இடத்துல 200 கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு. உங்கள் கூட்டணி ஆட்சி, உங்கள் கட்சியிலேருந்தே ஒரு துணை மேயர் இருந்திருக்காரு. இந்த 5 பேர் இந்த மாநகர உறுப்பினர்கள், மண்டல தலைவர்கள், மண்டலம்னா ஜோன், அவங்கள என்ன பண்ண சொல்லிட்டாங்க? 8 பேர் அதிகாரிகள், அலுவலர்களை கைது பண்ணிங்கல்ல, இந்த 5 பேரை கைது பண்ணணுமா இல்லையா? என்ன பண்ணாங்க? அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டார். யார்? முதல்வர். பார்த்தா என்னங்க நியாயம்? அதிரடியாக நடவடிக்கை எடுத்து. ஆமாம், ராஜினாமா பண்ணால் அந்த அதிகாரிகள், அலுவலர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? இந்த மண்டல திமுக நிர்வாகி இருக்கார நிர்வாகி அந்த எல்லாமே பெண்கள். ஏன்னா இப்போ பெண்களுக்கு என்று நாங்கள் தான் ஈரோட்டு பெரியார் சொன்ன வழியில் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணீங்க? எல்லா கவுன்சிலரும் சரி, மேயரும் சரி, அவங்க பேருக்கு தான் மேயரை தவிர அவங்க கணவரை தான் உண்மையிலேயே அந்த சீட்டில் உட்கார்ந்து இல்லை உட்காராமல் லஞ்சம் வாங்குறது வழக்கமாக தமிழ்நாட்டில் அது ஒரு நடைமுறையாகவே இருக்குது. இந்த கணவன்மார்கள் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க யார் உங்களுக்கு சொன்னாங்கன்னா, இல்லைங்க நம்ம ஜோன் 1ல் அவங்க பேர் ஏதோ பாண்டியம்மா, அவங்க ஏதோ வாசுகி நம்ம பேரெல்லாம் இருக்குது, அவங்க கணவர் சொன்னார். அவங்களும் சொல்லலை, அவங்க கணவர் சொன்னது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த 5 மண்டல தலைவர்களையும் அவங்க கணவர்களையும் கைது பண்ணணுமா வேண்டாமா? நிச்சயம் பண்ணணும். எய்தவன் இருக்க அம்பை நோவதேன் அப்படின்னு மற்ற விஷயங்களை வரா மாதிரி இதே தான். ஞானசேகரன் சாரும் அப்படி தான், தம்பியும் அதான். இப்போ சமீபத்தில் நிகிதா மேட்டர் பேசணுமே, நம்ம வேற ஒரு இடத்துல பேசணும். அந்த மாதிரி இது ஆக எய்தவர்கள் அரசியல்வாதிகள் இல்லை, அரசியல்வாதி தொடர் கணவர்னு ஏதோ அந்த வகையில் பேருக்கு அவங்கள பொம்மையாக வச்சுக்கிட்டு இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் அந்த இதை அவங்க இவங்களுக்கு இந்த இதை பார்த்தா, ஆடு மாடை பார்த்தா கிண்டலாக தான் தெரியும். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேடையிலேருந்து பார்க்கும்போது உட்கார்ந்து இருக்கிற மனிதர்களையே இவங்க ஆடு மாடுகள் மாதிரி தான் நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது உண்மையான ஆடு மாடுகள் விலங்குகள் பேரில் இவங்களுக்கு அப்படியே அந்த விலங்கு பேரில் வந்தால் இவங்களுக்கு அது பணம் எப்படி பண்ணணும்? கூவத்தில் முதல்ல இருக்குது 3 கோடி ரூபாய், அதனால் 3 கோடி ரூபாய் கூவம் திட்டம். அப்புறம் என்னங்க ஆச்சு? சட்டமன்றத்தில் திட்டம் அனௌன்ஸ் பண்ணி ஒரு 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, ஒன்றுமே நடக்கல. கூவத்தில் முதலை பார்த்ததா சொல்கிறாங்க. அதனால் யாருமே போய் வேலை செய்கிறதுக்கு பயப்படுறாங்க. ரைட்டு, கடைசி வரைக்கும் அந்த முதலை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? ஒரு அரசு நினச்சிருந்தா ஒரு முதலை எங்கே இருக்குன்னு வனத்துறையை கூப்பிட்டா அடுத்த ஒரு 48 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிடுறாங்களா? ஒரு சிறுத்தை ஊருக்குள்ளே பூந்துச்சுன்னா ஒரு டீமே போய் 1 வாரமோ 10 நாளோ அந்த காட்டில் தங்கியிருந்து அந்த சிறுத்தையை சுட்டோ உயிருடனோ பிடித்து அதை கொண்டு போய் எங்கேயாவது
அப்படி இருக்கும்போது கூவத்தில் வந்து ஒரே ஒரு முதலையை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? கடைசி வரைக்கும் அந்த முதலை கண்டுபிடிக்கவே இல்லை. அது வந்த வேகத்திலேயே மாயமாக மறைந்து விட்டது. எப்படி? அந்த 3 கோடி ரூபாய் பணம் போலவே மறைந்து விட்டது. அது எப்படி 3 கோடி எங்கே போச்சுன்னு தெரியலையோ அதே மாதிரி முதலையும் வந்து அது ஏதோ பஸ்ஸோ ட்ரெயினோ ஏறி எங்கேயோ போயிடுச்சு. ஒரு கால் ஃப்ளைட்டில் கீட்டில் போச்சான்னு தெரியல. இப்படி இவர்கள் விலங்குகளை பார்த்தால் விலங்குகளை வைத்து எப்படி விலங்குகள் பெயரால் பணம் சம்பாதிப்பது என்பது தான் திமுக அரசு. இப்போ இவங்களுக்கு சீமான் வந்து இப்படி இந்த ட்ரெண்ட் புதுசாக இருக்குது. அவர் சொல்லும் விஷயம் வந்து நியாயமாக இருந்தாலும் யதார்த்தமாக இருந்தாலும் ட்ரெண்டு புதுசாக இருக்குது. இந்த புதுசாக இருந்தால் நிறைய பேர் அந்த பக்கம் லாஜிக்காக இருக்கு. சீமான் சொல்கிறது நியூட்ரலாக இருக்கான் பாருங்க, எந்த கட்சியும் சாராத. அவன் வந்து என்ன பண்ணுவான், இது நியூட்ரல், அவர் பேசுகிறது நியாயம் இருக்குது, லாஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போயிட்டா என்ன பண்ணுறது? அதனால் சீமான் வந்து கண்டபடி பேசுகிறாரு, அப்படி பேசுகிறாரு, இப்படி பேசுகிறாரு, புரியாமல் பேசுகிறாரு இப்படின்னு. ரெண்டாவது உடனே என்ன பண்ணுவாங்க, சீமான் உட்காராரா எந்திரிக்கிறாரா, அவர் வந்து அப்படி சிரித்து விட்டு கையை வந்து வேகமாக ஓங்கினார், இது தவறு, இது எங்கே ஃபுல் ஸ்டாப்பு கமா புள்ளி இதெல்லாம் தேடி தப்புன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி. வேறு எதுவுமே கண்டுபிடிக்கலான்னா கமா புள்ளியில் தப்பு கண்டுபிடிப்பாங்க, இந்த இடத்துல கமா போட்டுருக்கூடாதுன்னு. இந்த மாதிரி தான் இப்போ திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து ஒன்று தெரிஞ்சுக்கலாம், எதிர்கட்சிகளை பார்த்து, குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சீமானை பார்த்து திமுக அரசிற்கு பயம் அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்த பயம் அதிகரிக்க இவர்கள் இப்படி தான் பெனாத்தி கொண்டு இருப்பார்கள். தொடர்ந்து இது நடக்கும். தேர்தல் நெருங்க இந்த பெனாத்தல்கள், இந்த புலம்பல்கள் இது அதிகமாகும். அப்போ அதிகமாகும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா, இது ரைஸ் ஆகிருக்கு, இந்த மீட்ரு ரைஸ் ஆகுது அப்படின்னா அங்கே டென்ஷன், இந்த பிபி மானிட்டர் மாதிரி இது பிபி ரைஸாக இங்கே காமிக்கும்ல, அது மாதிரி அவங்க வந்து அவர்களுக்கு அந்த பயம் அதிகமாக அந்த மானிட்டர் தான் சீமானை எதிர்த்து இப்பொழுது வந்து அவர் பேசுகிறது இவர் பேசுகிறது பொதுவாக அதுதான். அதனால் இந்த வரை வந்து இந்த ஆடு மாடுகளை வைத்து நடக்கக்கூடிய பொருளாதாரம் குளிர் தேசங்களில் பார்த்திங்கன்னா அது வந்து அந்த கம்பளி அதுக்கெல்லாம் வந்து. ஆனால் ஒரு சின்ன கதை அது சொல்லி முடிச்சிடும் ஒரு வரியில். ஒரு ஊரில் ஒரு காட்டில் வந்து ஒரு சிங்கம் இருந்துச்சான். அந்த சிங்கம் வந்து அங்கே இருந்த இந்த இதுகள்லாம் கூப்பிட்டு அங்கே இருந்த என்ன சொல்கிறது, அந்த குளிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆடுகள், குளிர் பிரதேசத்தில் இருக்கிற ஆடுகள்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கம்பளி இருக்கும், ஃபர்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், FUR. அதெல்லாம் கூப்பிட்டு முடிதான். ஒன்றும் இல்லை, நம்ம சில பேர் வந்து வியாபாரிகள்லாம் வந்து பேசிட்டு போனாங்க, நம்ம இதிலேருந்து கம்பளிகள் வந்து நிறைய நம்ம காட்டிலேருந்து ஏற்றுமதி பண்ணலாம், விற்கலான்னு இருக்கோம். அவங்க நல்ல விலை கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. ஏன்னா காட்டுக்கு அரசன் சிங்கம் தானே, ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய. அப்படின்னா இந்த ஆடுகள்லாம், நான் சொல்கிறது இந்த கம்பளி ஆடுகள்லாம், இது என்னென்ன புரியாமல், அரசே நாங்கள் மேக்சிமம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். எதுக்கு? அவங்க கம்பளி கட்டுறதுக்கு. அந்த கம்பளி எப்படி வரப்போகுது? இவங்களை கொன்று, இந்த ஆடுகளை கொன்று, இந்த கம்பளி ஆடுகளை கொன்று, இந்த கம்பளிகளை கொண்டு தான் அந்த வியாபாரம் நடக்கப் போகிறது என்று தெரியாத ஆடுகள். இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது. கம்பளி ஆடுகள் நான் சொன்ன மாதிரி இந்த கம்பளி ஆடுகள் விழித்து கொண்டு, இது உண்மையான சிங்கமா ஆள்வது, இல்லை அது ஓனாய் சிங்கம் வேஷத்தில் இருக்கிறதா, ஓனாய்னா தெரியும், அதோடைய குணங்கள் தெரியும், அந்த ஓனாய் சிங்கம் வேஷத்தில் இருக்கிறதா என்பதை புரிந்து கொண்டு விழித்து கொள்ள வேண்டியது தமிழ்நாட்டு மக்கள். விழிப்புணர்வை சீமான் ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த மதுரை மாநாட்டின் மூலமாக. பல்லர்கள் இதில் வணக்கம்.